12ஆம் தேதி நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேதுவனா இல்லை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் பேச முடியாது. இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது. ஆமாம், கேங்ஸ்டர் ஃபில்ம் வித்தவுட் ஃபைட். அதுதான் வந்து நம்ம ஐடியாவே அதுதான். சண்டையே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இவரை வந்து நேரமில் பிரேமமில் பார்த்தோம்ல, அது ஒரு குட்டி போர்ஷனாக இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு நமக்கெல்லாம். இப்போ நான்லாம் நேரம் வரும்போது 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து அப்போ நம்ம சினிமாக்குள்ளே வரோம்னே தெரியாது. இவரை பார்க்கும்போது நமக்கு ஒரே கோவமாக இருக்கும். என்னடா வைத்தறிச்சல் சொல்லலாம், என்னடா எல்லா பொண்ணுங்களும் இவரே பார்க்குறாங்களே, நம்ம வேற கருப்பாக இருக்குமா, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் அப்படி ஒரு கோவமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நிலமை பார்த்தீங்களா, 2 hours தான் படம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்லாம் 2 hours தான் படம். ஒரே மூஞ்ச ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்ல. இவ்வளோ மூஞ்சிக்குது மாற்றி வந்துனே இருக்கும். அதில் இந்த மூஞ்சை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேரம் இந்த படம்லாம் வந்துச்சுல, அது இப்போ பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆக்டர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த படம். அது மாதிரி ஒரு படம், அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம தாவூத் வந்து யூஸ்வலான ஒரு கேங்ஸ்டர் படமாக இல்லாமல் கொஞ்சம் வேறு ஒரு ரூட்டில் தான் பண்ணியிருக்கேன். நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில். அதான் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே வரீங்க இல்லையா, அந்த காசுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஓவரால் டீமே ஒரு பயங்கர எனர்ஜியாக இருக்கீங்க. அண்ட் ஆரம்பிச்சா என்ன டக்குன்னு வேற மாதிரி எதுவும் பேசுறாங்க. எப்பயுமே வந்து வணக்கம் எல்லாரும் வாங்க அப்படின்றது ரெகுலராக இருக்கு. நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க. சரி அப்படியே நான் எனக்கு வந்ததுல இருந்து இந்த கண்ணாடி இல்லை, நான் உங்ககிட்ட கண்ணாடி கேட்டுன்றியா? அது சமையல் இல்லைங்க சார். அவர் ஹீரோ ஆனா எங்கதான் வாங்கினீங்க? சத்தியமா செம்மையா இருக்குண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. இல்ல அது ஓன் பிராண்ட். அப்படிங்களா? நீங்க கடை வச்சிருக்கீங்களா? கடை வச்சிருக்கலாம். ஓன் பிராண்ட் அப்படின்னு ரித்திக் ரோஷன் மாதிரி நீங்க ஒண்ணு பிராண்ட் ஓன் பிராண்ட்னா ஃபேமிலி பிராண்ட். என் பிரதர் இன் லா அது. பேர் சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே, கார்பன் மெட்ராஸ்னு ஒரு பிராண்டு. ஸோ கொஞ்சம் இந்த ஜென்சி டைப் ஆஃப் திங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதில் யூஸ் பண்ணிட்டோம், நம்மளும் அப்படியே ஜென்சியோட மிங்கில் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு நப்பாசை தான், வேற ஒன்றும் இல்லை. வேற லெவலில் இருக்கு. தேங்க்யூ. எனக்கு டக்குன்னு இந்த எந்திரன் ஞாபகம் வந்துருச்சுன்னா, அதில் தலைவர் போட்டு வரலாம் மாசம் அந்த ரேஞ்சில் பயங்கரமா. தேங்க்யூ. அங்கே என்னடானா அகில இந்திய சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, எந்திரனுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. சுஷாந்த் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் வந்து பயங்கரமா இருக்கு. இந்த டைட்டில் நம்ம வேற இடங்களில் வேற மாதிரி கேட்டிருக்கோம். பட் இந்த படத்துக்கு இந்த டைட்டில் அண்ட் போஸ்டரில் வந்து சேதானா மாதிரி இருக்காரு. ஆனால் அது சேதானாவா? இந்த 2 கேள்வி இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேதானாவா இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால அப்படி கேட்டேன். இல்லை அது இப்படி வந்து உங்ககிட்ட இல்லை என்னன்னா, 12ஆம் தேதி நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேதுவனா இல்லை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இப்போதைக்கு நான் அதை பற்றி எதுவும் பேச முடியாது. தாவூத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற தாவூத் கண்டிப்பாக இது இல்லை. அவர் எந்த தாவூத் நினைச்சாரு? நீங்கள் என்ன வேணா நினச்சிக்க. இந்த டான் கதைகள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு ஹீரோ பயங்கர ஆக்ஷன் பண்ண போறான்னு தெரிஞ்சிடும். நம்ம ஹாலிவுட் படத்துலலாம் வந்து இந்த ஈக்குவலைசர் அண்டு அந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது, இல்லை ஜான்விக் மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது ஹீரோ ரொம்ப காமனான ஒரு ஆளாக இருப்பார். திடுப்புன்னு ஆக்ஷன் மூடில் இறங்கிடுவார். அண்ணனை பார்த்து உங்களுக்கு அந்த இடம் எப்போ தோணுச்சு? இந்த மூஞ்சை பார்த்து எப்படி தோணுச்சு அப்படின்னு கேள்வி. இல்லை பிரதர், என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி படம் இது இல்லை. இந்த படத்தில் ஃபைட்டே கிடையாது. ஆமாம், கேங்ஸ்டர் ஃபில்ம் வித்தவுட் ஃபைட். அதுதான் வந்து நம்ம ஐடியாவே அதுதான். சண்டையே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அவரே 2-3 இடத்துல சொல்லிட்டாரு. நம்ம ஆக்சுவலாக நான் நிறைய அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் பார்த்தோம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அந்த கேரக்டருக்கு. இது கரெக்டாக நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆடிஷனில் தான் இவரை பார்த்துட்டு நான் வந்து இவர் கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு ஆளாக வந்து நல்ல பயந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் ஃபீல் ஆச்சு. ஆனால்
எப்படி லிங்கானா படத்தில் பார்த்துருக்கோம், அப்படி உங்களையும் பல படங்களில் பார்த்துருக்கோம். இல்லை ஒரு சின்ன கேரக்டர் தான் அதில். பிகாஸ் இந்த ப்ரொடக்ஷனோட வந்து இந்த இது செகண்ட் ஃபிலிம். அண்ட் பிரதர் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். ஸோ அப்படியே அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே பேசி இந்த படம் நான் ஷூட்டிங் பண்ணும்போது எனக்கு இந்த கதை தெரியாது. அப்புறமா தான் என் கேரக்டர் வந்து அண்ட் லிங்கா ப்ரோவோட தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அண்ட் அவர் சொன்ன வெயிட் பண்ண மாதிரி இவர் தான் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணார் ஷூட்டிங்கில். ஆனால் இவர் தான் ஹீரோ. மங்காத்தால அஜித் மாதிரி. இல்லை, அவர் வந்து ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுகிறாரு. அது என்னன்னா, நம்ம இவரை வந்து நேரமில் பிரேமமில் பார்த்தோம்ல, அது ஒரு குட்டி போர்ஷனாக இருந்தாலும் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு. நமக்கெல்லாம் இப்போ நான்லாம் நேரம் வரும்போது 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து நான் பாருங்க அப்போ எப்படி ஏஜை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்படி சொல்ல இல்லை, என்னன்னா அப்போல்லாம் வந்து அப்போ நம்ம சினிமாக்குள்ளே வரோம்னே தெரியாது. இவரை பார்க்கும்போது நமக்கு ஒரே கோவமாக இருக்கும். என்னடா வயிற்றுச்சல் சொல்லலாம், என்னடா எல்லா பொண்ணுங்களும் இவரே பார்க்குறாங்களே, நம்ம வேற கருப்பாக இருக்குமா, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால அப்படி ஒரு கோவமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நிலைமை பார்த்தீங்களா, அவர் ஆக்ஷன் சொல்ல, இவர் நடிக்க, அவர் கரெக்ஷன் சொல்ல கூத்தா போச்சு. இல்லை, ஆனாலும் நம்ம படத்தில் அவர் ஒரு சின்ன போர்ஷன் ஆக்சுவலாக அது ஒரு லென்த்தான போர்ஷன் தான். அந்த படத்தில் எப்படி ஒரு இம்பேக்ட் கொடுத்ததோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் நம்ம தாவூதுலையுமே அவருக்கு இருக்குது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பிஜிஎம் இருக்குது, அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து அதை வெளில சொல்லாமல் ரொம்ப தன்னடக்கத்தோடு இருக்கார் அவர். அதனால நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்க. பல படங்களில் உங்களை வந்து பார்த்துருக்கோம், உங்களுடைய காமெடி என்ஜாய் பண்ணிடுவோம். மீண்டும் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி. அண்ட் இந்த படத்தில் என்ன தெரியும், சாரானா கிட்ட இருந்து இப்படி தான் வரும்னு தெரியும். ஏதோ இல்லைண்ணா இதில் வந்து காமெடினா இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டரா இல்லை ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு வில்லன் ஷேடும் சூப்பராக வரும் நான் நம்புகிற தம்பியா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? நீ நம்பி என்ன பிரயோஜனம்? இல்லை, இதில் இவருக்கு என்னன்னா வந்து நீங்கள் சொன்ன வில்லன் ஷேடு நல்லா வரும்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் நீங்கள் பார்க்காத இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். காமெடியன் வில்லனை மீறி அவருக்கு ஒரு நல்ல ஹீரோ ஷேடு வரும். அது வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். பாரு, அதான் சொல்ல முடியாது, எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா சொல்லிட்டோன்னு வச்சுக்க, ஏன் அப்புறம் உனக்கு படம் பற்றி தான் சொல்லிட்டானுங்களே, அப்புறம் எதுக்கு அது தெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட். படமாக ரொம்ப நல்லா வந்திருக்குடா தம்பி. ஒரு மாதிரி எனக்கும் லிங்காக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரியே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பொதுவாக நான் நடிக்கிற படத்தில் நான் சிரிக்க மாட்டேன். எனக்கு என்ன கொஞ்சம் கெட்டவத்தில் ஒரு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கோம், நமக்கு பிடிக்காது பொதுவாக அது. ஆனால் நான் இந்த படம் பார்க்கும்போது நானே சிரித்தேன். ஸோ அதனால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு வரல அவர், இங்கே ஒருத்தர் இருப்பார், இந்த கை, அது ஒரு டானா பண்ணியிருக்காரு அவர். பொதுவாகவே ஏரியா அவர் தானே அவர் தாவூது கிடையாது, நீ வேற. இல்ல அவர் டானா பண்ணியிருக்காரு, அவர் ஒரு டான். எனக்கு அது இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கேரக்டர். ஏன்னா ஏரியாக்குள்ளே வந்து பாதி பேர் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க டான். இப்போ படத்துலலாம் காட்டுவாங்கல்ல டான், மாப்பிள்ளை அவன் அங்கே இருக்கணும்டா, அப்படிலாம் இருக்க மாட்டானுங்க, இப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் இப்போ பல வேலைகள் பண்ணுவானுங்க. ஸோ இந்த கேரக்டரை பார்க்கும்போது ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. அதுவும் அது பண்ணது வந்து அவர் பர்சனலாகவும் ரொம்ப பழக்கமா, அதனால் வந்து ரொம்ப எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ இப்போ அதான் படம் வந்தோடனே அவரையும் உங்களையும் தான் சொன்னாப்புல நீங்கள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பீங்க கண்டிப்பாக. சொல்லப்போனால் அந்த அளவுக்கு பேர் மாறினா கூட வாய்ப்பு இல்லை. சரத் ரவி, அதாவது இப்போ விக்ரம் சாருக்குலாம் சியான் விக்ரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துச்சு இல்லை, என்ன இப்போ ஜெயம் ரவி சாருக்கு வந்து ஜெயம் ரவி அப்படின்னு பேர் வந்துச்சுல, அது மாதிரி அவருக்கு வந்து இந்த படத்தோட கேரக்டர் போட்டு கூட பேர் வரலாம், அந்த சரத் ரவி அது மாதிரி கூட வரலாம். ஸோ அதுதான் ரீசன்ட் டைம்ஸில் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்குது என்னன்னா, திருநாய்களை காப்பாற்றுறது நல்லதா இல்லை கெட்டதா, அது சாப்பாடு போடலாமா வேணாமா, இந்த பேய் இருக்கா இல்லையான்ற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்து அதை பற்றி எல்லாருமே அப்படியே பேசலாம் அப்படின்னு. இப்போ ஒன்றை கூட்டிகிட்டு போய் யாரும் பர்மிஷன் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி விட்டா உனக்கு ஓகேயா? அது எப்படி, அது தப்பாக இருக்கும். அது மாதிரி தான் நாய்க்கும். அதுக்கு வாயை திறந்து பேச முடியாது, நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்டா. உலகங்கிறது எல்லாத்துக்கும் தான். ஸோ நாய் இருக்கும், பாம்பு இருக்கும், பூரான் இருக்கும். பூரான் கடிச்சா இது தேள் கடிச்சா செத்து போயிடுவோம், பாம்பு கடிச்சா செத்து போயிடுவோம். அது மாதிரி இந்த உலகம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். அதில் வந்து மனுஷன் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் மீடியாவில் எவ்வளோ தான் முட்டு கொடுத்தாலும்
ஒரு ஒரு அதுக்கும் உயிர் தான், நமக்கும் உயிர் தான், அதுக்கும் அதே மூச்சு காற்று தான், உனக்கும் அதே மூச்சு காற்று தான், எல்லாருக்குமே வலிக்கும். கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணணுமே தவிர அதை கூட்டிகிட்டு போய் அடிச்சு விடக்கூடாது. ஓகேயா? எதுவாக இருந்தாலும். ஸோ ரெண்டாவது, வீட்டில் வளர்க்குற நாய் மட்டும்தான் நாய் கிடையாது, கண்டிப்பாக வெளியில் இருக்கிற நாய். ஸோ நான் இவ்வளோதான் என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பாக. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. குழந்தைகளை இது பண்ணதுன்னா அப்புறம் எதுக்கு பெற்றுக்கிற? நீ குழந்தைய பார்த்துக்கணும். என்ன ஒரு நாய்கிட்ட இருந்து கூட உன்னை குழந்தைய காப்பாற்ற முடியலன்னா நீ எப்படி அதை வாழ்க்கை ஃபுல்லாக காப்பாற்ற போகிற? ஸோ இந்த விஷயம்தான். மேம் இதை வச்சு நீ தம்ப்நெயில்ல போட்டு திட்டுறான்னு வச்சு எதுக்குன்னா கேட்க போறேன் தம்பி. என்னுடைய ஒப்பீனியன் இதுல வந்து என் மனசுல பட்டதை சொல்றேன். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அது என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் மனசுல பட்டது. தம்பி என்ன பண்ண போறேன், தம்பி என்ன போறேன், இவன் தான் பெரிய வேலையை பார்த்து நான் அப்படி இல்லை இல்லைங்களா? அப்படியே லைனா வாங்க. ஒரு கேட்டதுக்கு கருத்து சொல்லுங்க. நாய் பூனைலாம் வளர்க்க மாட்டீங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுங்களா? தெரியும். அப்போ எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலி டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல வர வீடியோஸ் எல்லாமே நான் ஸ்க்ரால் பண்ணி விட்டுறேன். ஏன்னா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடும். ஸோ எனக்கு அந்த அளவு டாக்ஸ் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து லைக் ரொம்ப தப்பு. அண்ட் அது என்ன மாதிரி வீடியோ வந்தது? அத பத்தி எல்லாம் வரும். இல்ல இந்த நாய் அடிக்கிற மாதிரியா இல்ல நாய் கடிக்கிற மாதிரி? எல்லாமே ரெண்டுமே. ஆனா அது ஒரு 100 பேர் ரீஷேர் வர பண்ணி அவங்களோட கருத்தெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் எமோஷனல் ஆகிடும். ஸோ அதனால பண்றது வந்து லைக் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றேன். சொல்லும் போது அழுதுருவாங்க போலாம். ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான். சரி, அதுவும் இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த டிபேட்டும் வந்து ஒரு சாரார் வந்து அதால பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தவர்கள் ஒரு சாரார், இன்னொரு சாரார் சோறு வைக்கிறவங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. மன அளவில் உணர்ச்சி அளவுலேயும் நிறைய பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அது சரியான கம்பேரிசனானு கூட எனக்கு தெரியல. எனக்கு அதை டார்லிங் சொன்ன மாதிரி அவங்க வந்து எல்லாமே நியூட்ரல் பண்ணுறது மட்டும் இல்லை, முடிச்சிருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் தான் காரணமாக சொல்கிறாங்க. அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தானே? இல்லை அவங்க கிட்ட இருந்து நான் அந்த வலியோ வேதனையோ நான் அதை கொச்சப்படுத்தலை. ஆனால் இப்போ ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது தான், ரோட்டில் போகாமல் இருந்தோம்மா. ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் விழுந்து சாகுறாங்க. எல்லா நாயும், அதாவது ஒரு நாய் குறுக்க போகுது, ஒருத்தன் விழுந்து அடிப்படுது, ஏதோ ஒரு வாட்டை. இப்போது ஒருத்தன் தப்பு பண்ணதுக்காக எல்லாரையும் நம்ம தண்டிக்க முடியாது. அது தப்பான ஒரு இதுவாக இருக்குது. அது என்ன பண்ணுச்சு? அது அங்கே பிறந்திருக்கு, எல்லாத்தையும் நம்ம கொள்றதுங்கிறது அது ஒரு கரெக்டான ஒரு இதுவாக இருக்காது. ஸோ அது தெரியல, இது என்ன எப்படின்னு தெரியல. இதை சொன்னோம்னா நம்மளை திட்டுவானுங்க, அதனால் நான் சொல்கிறது இல்லை. பட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க மனிதர்கள் முக்கியம் அப்படிங்கிறாங்க. நாயை விட மனிதர்கள் முக்கியம் அப்படின்னு நேற்று கூட ஒரு டைரக்டர் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இப்போது நாய் பொய் சொல்லாது, நாய் பொறாமப்படாது, நாய் வந்து ஆணவ கொலை பண்ணாது, நாய் வந்து லவ் பண்ணி ஏமாத்தாது. ஆனால் இதெல்லாம் மனுஷன் பண்ணுவான். கண்டிப்பாக. ஓகேயா? ஸோ நாய் வந்து நன்றி மறக்காது, மனுஷன் மறப்பான். ஸோ மனிதர்கள் முக்கியம்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. எல்லாருமே முக்கியம். உலகத்தில் எல்லாமே வேணும். கண்டிப்பாக. மரத்துலேருந்து நாயிலேருந்து பூனையிலேருந்து எல்லாமே முக்கியம். எல்லாருக்குமானது தான் இந்த உலகம். அதில் மனுஷன் மட்டும்தான் இருக்கணும்னா அப்புறம் அது கரெக்டாக தானே சொல்கிறேன்? கண்டிப்பாக கரெக்டு, அதில் சந்தேகம். ஸோ அதான் இது ரொம்ப ஒரு அன்ஃபேரான கம்பேரிசன். அது இப்போ இதுதான் சரியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எனக்கு பதில் இல்லை தான். பாதிக்கப்படுறவங்களோட இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா அது இல்லை தான். ஆனால் அதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பெட்டர் சொல்யூஷன் இல்லைன்னு தோணுது. ஓகே, அதை மொத்தமாக அழிச்சு விடுறது ஒரு பெட்டர் சொல்யூஷன் இல்லைன்னு தோணுது. அப்படி சரி, உங்களுக்கு அது பிரச்சனை அப்படின்னா, இப்போ டார்லிங் சொன்ன மாதிரி ஒரு ஆவணக்குலை பண்ணுறாப்புல, ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை ஏதோ ஒருத்தரால் ஒரு 5-6 பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள போய் தூக்கில் போட விட்டுருவீங்களா? எதுவும் கொண்டுருவீங்களா? போடக்கூடாதுன்னு அவ்வளோ இது இருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் லாலாம் பாஸ் பண்ணி டெத் சென்டென்ஸே தூக்கிட்டோம்ல. கண்டிப்பாக. அப்போ நமக்கு ஒரு நியாயம், மற்ற பிராணிகளுக்கு ஒரு நியாயன்றது ரொம்ப செல்ஃபிஷாக படலையா? எனக்கு அது ரொம்ப செல்ஃபிஷாக படுது. அதுக்குன்னு இந்த பிரச்சனை நான் டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை, அதை கண்டிப்பாக பண்ணல. ஆனால் வேற ஏதாவது ஒரு பெட்டர் சொல்யூஷனாக கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. எல்லாருமே சேர்ந்து வாழ்கிறது தானே வாழ்க்கை. கண்டிப்பாக. மேபி அதான் இது என்னுடைய கருத்து, நான் தப்பாக இருக்கலாம்.
பார்க்குறவங்களுக்கு வந்து அவன் பெரியவன் அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் புரியுது தான் டார்லிங், அவங்க ஃபீலிங்ஸும் புரியுது தான், இல்லைன்னு சொல்ல. பட் என்ன பண்ணுறது, அப்படி தான் தோணுது. இப்போ அண்ணன் என்ன சொல்லுவோம், அண்ணன் வந்து நீங்க நாய் வளர்த்துருக்கீங்களா? இல்லை, நான் வீட்டில் பெட் லவர் தான் நான். சூப்பர். அதான் சொல்லணும், முடிக்கிற மாதிரிலாம் அது கரெக்டான விஷயம் கிடையாது. ப்ராப்பர் ஷெல்டர் அண்ட் மெடிக்கேஷன்லாம் கொடுத்தா பண்ணலாம். நம்ம ரோட்டில் சாப்பாடு வைக்கிறதெல்லாம் we can't ஸ்டாப் பண்ண முடியாது அதெல்லாம். கண்டிப்பாக. ஸோ அதுவும் ப்ராப்பர் ஷெல்டர் வேணும். கவர்மெண்ட் ஏதோ செலவு பண்ணுறாங்க, இதுக்கும் ப்ராப்பர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக நாயை விட மனுஷங்க முக்கியம் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டே தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட மனுஷன் தான் முக்கியமாக தெரியுமா. அப்போ இது நாயில் ஆரம்பிச்சது பூனைக்கு போகும், எலிக்கு போகும், எல்லாத்துக்கும் போகும். இப்போ நாய் கடிச்சு இறந்து போகிறாங்க, கரெக்டு. மாடு முட்டி ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க. இப்போ அடுத்து மாட்டை ஒழிச்சிடலாமா? அதெல்லாம் பண்ண முடியாது. அது என்னென்னா அது வந்து நம்மளோட நெக்லிஜென்ஸ் தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது. அவங்களுக்கு அதுக்கான இடத்த அமைச்சு கொடுக்க வேண்டியது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் மனுஷங்க வந்து இதை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக. ஸோ அதை பண்ணாமல் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க எல்லாத்தையும் நம்ம அழிக்க ஆரம்பித்தோம்னா கடைசியில் நம்ம மட்டும்தான் இருப்போம், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பட் பாதிக்கப்படுறவங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல. ஏன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்க பக்கம் மிகப்பெரிய நியாயம் இருக்குது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்குன்னு நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டெப் எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு உயிரையே ஒரு இனத்தையே வந்து அழிக்கணுன்றது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் அது இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெட் லவர்ஸ் மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் அதுக்கு சாப்பாடு போடுறதுனால வந்து அது மற்ற வேஸ்ட்டெல்லாம் சாப்பிடாம நீங்கள் உங்கள் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு நாய் வந்து பண்ணி மாதிரி ஆகிடுது. அது எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது. ஓ, மற்றபடி இருந்துச்சுன்னா ஒரு நாய் 2 நாய் மொத்தமாக ஒரு 4 நாய் தான் இருக்கும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குப்பைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்கள் சாப்பாடு போட்டு அது சோம்பேறித்தனமாக்கி ஒரு 4 நாய் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 20 நாய்க்கு வச்சிடறீங்க. அது என்ன கேங் அட்டாக் பண்ணுது அப்படின்றாங்க. மனுஷன் என்ன பண்ணியிருக்கான்? அதே தான் பண்ணுறான். அதே தானே பண்ணியிருக்கோம். உலகம் ஃபுல்லாக பெருத்து போய் தானே பெத்து போட்டு வளர்ந்து தானே இருக்கும். நம்ம பெத்துக்கலாம், நாய் பெத்து கூட இல்லை. நாய்க்கு பொதுவாக நாய்க்கு என்ன ஆசை இருக்கும்? அதிகபட்சம் சொல்ல அவ்வளோதான் இருக்கும். சாப்பாடு என்ன, அதுக்கு பிடிச்சதோட ஒரு பேரோட ரீப்ரொடக்ஷன், அவ்வளவுதானே. இல்ல இல்ல அதுதானே ரியாலிட்டி. வேற என்ன ஆசை அதுக்கு? சொத்து வாங்கணுமா, இல்ல பெசன்ட் பீச்ல வந்து எதுவும் ஈசிஆர்ல பங்களா வாங்கணுமா? ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும். அதிகபட்சம் ஏதாவது ஒரு பங்களா, ஒரு பெரிய பங்களாக்குள்ள போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படும். எப்படியாவது அந்த 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 மேடமை கரெக்ட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆகணும், அவ்வளவுதான் ஆசை. அதுலயும் உழ வச்சா அதை கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி விட்டா அப்புறம் எதுக்கு அது வாழணும்? அது பாவம் இல்லையா அது? நீங்க அந்த டாக் லவர்ஸை பத்தி ஏதாவது? நான் டாக் லவர்ஸ் கிடையாது, நான் பெட் லவர். பெட் லவர் கூட கிடையாது, அனிமல் லவர் தான். ஆனஸ்டா ஸ்பீக்கிங், எல்லா அனிமல்ஸும் இல்லைங்க, எல்லா உயிரினமும் ஒன்று தான். என்ன நிறைய பேர் இது இந்த டாபிக் வரும்போது நான் பேசும்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்க, அப்படின்னா கொசு அடிக்க மாட்டியா நீ அப்படின்னு என்ன கேட்டாங்க. சிக்கன் சாப்பிட மாட்டியா, மட்டன் சாப்பிட மாட்டியா, அந்த ஒரு கேள்வி வரும் என்கிட்ட. இந்த கேள்வி நான் சாப்பிட மாட்டேன். ஓகே இல்ல, சாப்பிட்றவங்க கிட்ட அந்த கேள்வி வரும். அதுதான் இப்போ பெருவாரியாக அந்த கேள்விகள் வரலாம். நான் சாப்பிட மாட்டேன்னா நான் அதனால தான் சாப்பிடும். அது ரீசெண்டாக தான் எனக்கு அது வந்து ரொம்ப என்னடா எல்லாம் நாய் பூனை குரங்கு பள்ளி எல்லாத்துக்கும் ஓடி போய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விளாட்றோம், பார்க்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அப்புறம் அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. அதனால நான் சாப்பிட்றது சூப்பருக்காக சொல்லையா, இது அதான் சொல்ல, இது ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ரீசன். கண்டிப்பா இது ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ரீசன். எனக்கு மனசுக்கு அது உறுத்தலா இருக்குன்றதுனால நான் நிப்பாட்டிட்டேன். அதுக்குன்னு அப்போனா நீலாம் எப்படிடா சாப்பிட்ற அப்படி இல்லவே இல்லை. அதெல்லாம் அவங்களுடைய உங்களுக்கு மனசுக்கு சரின்படுறது தாராளமாக பண்ணுங்க, எனக்கு சரின்படலை, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த என்ன சொல்றதுன்னே வந்துட்டேன். டாக் லவர்ஸ்னா ஸோ பேசிக்லி நான் ஒரு அனிமல் லவரியா, அதனால எனக்கு வந்துட்டு கொசு அது
அது உண்மையிலே தவிர்க்க முடியாது தான். அதை நானும் ஒத்துக்கிறேன் தான். அது உண்மையிலே தவிர்க்க முடியாது தான். இப்போ அதனால டெங்கு மலேரியான்னு எல்லாம் பரவுது. எந்த கொசுல டெங்கு இருக்குது, எந்த கொசுல மலேரியா இருக்குன்னு நான் தேடி கண்டுபிடிச்சி அதை கொல்ல முடியாது தான். அது உண்மையிலே நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், நானும் தான் கொசு அடிப்பேன். இல்லை டார்லிங், நான் பெட்டுன்னே சொல்ல வரல டார்லிங். நான் பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உயிராக பேசுகிறேன். அதான் அப்படி தான் பேசுகிறேன் நான். ஸோ எல்லாத்துலேயுமே என்னாலுமே அந்த மாதிரி இருக்க முடியாது தான். பட் ஆனால் பெருவாரியாக நமக்கு சூப்பராக ஒன்று இயக்குனர் சொன்னாப்புல, ஒரு 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 அரசன் எல்லா பிரஜைகளுக்கும் ஈக்குவலாக தான் நடந்துக்கணும். நம்ம இதுலேயே இல்லையா, மனு நீதி சோழன் மாடு வந்து மணி அடிச்சுது, அதெல்லாம் இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளோ போராடணும், உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு போராட்டம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு அதுதான் ரொம்ப, அதான் சொல்கிறேன் மறுபடியும், இதெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நாங்கள் 100% தப்பாக இருக்கலாம், பட் இருந்தாலும் எங்கள் கருத்து, அவ்வளோதான். ஆனால் இல்லை இல்லை ஒரு பெட்டில் வர உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கும் போது நீங்கள் ஏங்க சாப்பாடு போடுறீங்கன்னு போது எப்படின்னா இருக்கும் அது? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குப்பை போடுறது யாரு? மனுஷங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மாப்பா யூஸ் பண்ணுறாங்க. நாயை சாப்பிடு நீ அப்படின்னு. இல்லை, அது நம்ம ப்ராப்பராக நீட்டாக அந்த வேஸ்ட்டாக தான் கரெக்டாக நீட்டாக பேக் பண்ணி போட்டுருந்தா அந்த சாப்பாடுக்கு பசிக்கு தான் போய் தேடுது. ஸோ அது எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஷெல்டர் கொடுக்கணும், ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக கொடுத்தா போதும். சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ப்ராப்பராக டெசிஷன் எடுக்கணும். இல்லைண்ணா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் வந்து நாய் சாப்பாடு போட்டிருந்தாரு. 2-3 பேர் வந்து மிரட்டுறான், ஏய் ஓடு நீ, நாய்க்கெலாம் சாப்பாடு போட்டு நான் தான் அடிச்சிடுவேன். அப்படி உங்ககிட்ட யாராவது பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி முதல்ல இந்த போர்டெலாம் எடுத்துருங்க. நம்ம டாபிக் பத்து தவிர எல்லாமே அவன் முடிச்சு விடாம போறது. அதுதான் தம்பி வந்து ட்ரை பண்றான். எப்படியாவது நம்ம வாயை பிடுங்கி ஃபுல்லாக அந்த இன்டர்வியூ எல்லாரும் திட்ட வச்சு உள்ள வந்து, அதான் திட்ட வச்சு இவங்க எந்த கும்பல்றானே, தாவுது தேட்டருக்கு போறோம்டா, தேட்டரை கொளுத்துறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ள இருக்க நீ. நம்ம படத்தை நம்மள மாதிரி யாரும் ஆனா டிவி சேனல் மாதிரி 8 மணி நேரம் ஷோ 3/4 மணி நேரத்துக்கு கட் பண்ணி போட்டோம் அவனே. ஓபன் பண்ணி அப்படியே எண்ட் பண்றோம், அவ்வளவுதான். வேற நடுவில் கட்டிங்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப எதுக்கு தாவூது படத்துல டாக பத்தி கேட்டு, தாவூது படத்துக்கும் டாகுக்கு என்ன சம்பந்தம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? ஆனா நம்ம படம் இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகணும்னு தம்பி உழைச்சிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் கிடையாது. இந்த கமெண்ட் அடிக்க முடியாத மாதிரி போட்டு செட் அது கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா பார்த்தா மனசு நிறைய இப்ப என்ன தெரியுங்களா, நிறைய பைத்தியம் வந்து லொல்லொன்னு கடிச்சு வைக்கும். ஆனா இப்ப என்ன தெரியுங்களா நான் பண்றாங்க, நம்ம இது பண்ணா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி அவனுக்கு அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் போய் திட்டானுங்க போட்டு. அது மாதிரி அவங்க ஒர்க் பண்ணி பண்ண பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி பண்ணா பிரச்சனை கிடையாது. பண்ணட்டும். ஃபைனலா இந்த படம் என்ன ரீசனுக்காக பார்க்கணும்? சரி, தாவூது படம் வந்து எதையுமே எதிர்பார்க்காம போய் பார்த்தா, ஒரு இப்போது என்ன சொல்கிறது, முன்னாடி ஒரு இந்த நேரம் இந்த படம்லாம் வந்துச்சுல, அது பார்க்கும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஆக்டர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல அந்த படம். அது மாதிரி ஒரு படம், அது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு போர் அடிக்காமல் போகும். கொடுத்த காசுக்கு இப்போ வெளியிலலாம் வந்து கத்துறாங்கல்ல, படம் நல்லா இல்லாட்டி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி பிபி வந்த மாதிரி கத்துறாங்கல்ல, அது மாதிரிலாம் கத்த மாட்டாங்க. கொடுத்த காசுக்கு சரி ஓகே, ஒருத்தான ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். சூப்பர். ஆமாம் மேடம், நீங்கள் எங்கேயாவது டயர்டாக இருந்தாலும் இவங்க வந்து என்கேஜ் பண்ணிடுவாங்க. சூப்பர். அது வந்து அப்போ டான்ஸு ஃபைட் எல்லாம் இருக்கு. ஃபைட் இல்லைன்ற அண்ணன் டான்ஸ் இல்லை ஃபைட் இல்லை. ஓகே, ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும் இருக்கு. அது படத்துல இல்ல, தூக்கியாச்சா? ஆமா, எல்லாத்தையும் இப்படி ஓப்பனா சொல்றீங்களே, வெரி ஸ்வீட். ஸோ யா, லைக் படத்துக்கு லைக் வந்தால் யாருக்குமே போர் அடிக்காமல், லைக் ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக, ஒரு மாதிரி ரொம்ப சஸ்பென்ஸாக போகும் படம். ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக கொடுத்த அந்த 190 150 ஏதோ ஒன்று அதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். சூப்பர். இதேதான் எல்லாரும் சொல்ல போறோம். பரவாயில்ல, எல்லார்கிட்டயும் கேட்கணுமா? பரவாயில்ல, நீங்க ஏதாவது புதுசா சொல்லுங்க. இல்ல, நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்க பொழப்பு நாய் பொழப்பு வைக்கிறாதப்பா.
ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பண்ணியிருக்கோம், கிரிப்பிங்காக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். 2 hours தான் படம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்லாம் 2 hours தான் படம். ஒரே மூஞ்சை ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்ல, இவ்வளோ மூஞ்சிக்குது மாற்றி மாற்றி வந்துனே இருக்கும். அதில் இந்த மூஞ்சை கொஞ்ச நேரம் நல்லா எக்ஸ்ட்ராவே பார்க்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க பண்ண கேரக்டர் இவங்க பண்ண போர்ஷனே வந்து ரொம்ப கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக. அதனாலே ஒரு டவுட் வந்துட்டே இருக்குண்ணா. எப்பவுமே வந்து பசங்க வந்து பொம்பளை வேஷம் போட்டால் இதை சொல்லுவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செம்மையாக இருக்கும். அப்படியே தான் ஆம்பளை வேஷம் ஏதாவது போட்டிருக்காங்களா? படத்தில் சரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். எல்லா ஆல்மோஸ்ட் என் கைகள் கட்டப்பட்டன, அதனால என்னால் இது நிறைய சொல்ல முடியாது, அதான் பிரச்சனையா. பட் ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாச்சும் எல்லாருமே, அதாவது நீங்க எல்லா ஆண்களுமே தினம் தினம் பார்க்குற முகம் தான். ஆண்கள் மட்டும் இல்லையா, இல்லை அந்த ஓவரால் ஐடியாவே சொல்கிறேன். அந்த ஓவரால் ஐடியாவே எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது கண்டிப்பா தோணியிருக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி போக வேண்டாம், அதாவது என்ன போக வேண்டாம், இப்படி போலாம். இல்ல இதுக்கு மேல அந்த கேரக்டர் தான் சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபுளான கேரக்டர். எல்லாருமே அந்த கேரக்டரை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல தினம் தினம் பார்த்துருப்போம். அப்படி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அது. அந்த கேரக்டர் தான் வந்து ப்ரொஜெக்ட். ட்ரீம் சீக்வன்ஸ்லயாவது போயிருப்பாங்கடா. என்னங்க ட்ரீம் சீக்வன்ஸ்லயாவது நினைச்சு பார்த்துருப்பானுங்க. ஆனா கேட்ட ஒத்துக்க மாட்டானுங்கன்னு வச்சுக்கேன். ஸோ உனக்கு எதுவுமே புரியல, இல்ல புரியக்கூடாது. அதுதான் ட்ரீம் சீக்வன்ஸ்னு எனக்கு அந்த முத்து படத்துல வடிவேலான ஒரு வரல, அந்த சீன் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? அதுவும் ஒரு விதத்துல அப்படிதான், ஒரு விதத்துல ஒத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விகள்லாம் சூப்பரு. பட் ஏன்னா வந்து சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு சண்டை இல்லாமல் ஒரு ஆக்ஷன் படம். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த படம். அதாவது நம்ம தாவூத் வந்து யூஸ்வலான ஒரு கேங்ஸ்டர் படமாக இல்லாமல் கொஞ்சம் வேற ஒரு ரூட்டில் தான் பண்ணியிருக்கேன். நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது படத்தில். அதான் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் டிக்கெட் எடுத்து உள்ளே வரீங்க இல்லையா, அந்த காசுக்கு ரொம்ப ஜென்யூனான ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். சூப்பர். உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அண்ணா. உங்கள் எல்லாரையும் பார்த்து பயங்கர டாகுகளை பற்றி பேசியது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து, யாருடைய வற்புறுத்தலும் பேசல. திட்டுறதா இருந்தா மம்மி டேடி அவங்கள மட்டும் இருக்காதீங்க, மற்றபடி ஓகே. தேங்க்யூண்ணா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கண்ணா. நன்றிண்ணா. தேங்க்யூ.